கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து தொடர் போதனையாக போதித்து கொண்டு வருகிறோம். ஏன் தொடர் போதனை? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செய்தியை நம்ம கொடுத்துட்டு போயிடலாம், அது எனக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் தொடர் போதனை போதிப்பது தான் எனக்கு கஷ்டம். அதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, தொடர் போதனை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு வாரம் மட்டும் சொல்லிட்டு போகும்போது சில காரியங்கள் சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. தொடர்ச்சியாக அதை நாம் போதிக்கும்போது, பல வாரங்கள் அதை தொடர்ந்து போதிக்கும்போது, நாம் என்ன அர்த்தத்திலே அந்த சத்தியங்களை பேசுகிறோம் என்கிற அந்த சரியான அர்த்தத்தோடு ஜனங்கள் விளங்கி கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகையினாலே தொடர் போதனை மற்ற போதனையை விட மிகவும் வல்லமை உள்ளது என்பதை நான் நம்புகிறேன். போதனை என்பது எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே வல்லமையானது. தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து படித்து வருகிறோம். பரிபூர்ணமான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அதை அவர் போதித்தும் இருக்கிறார். பரிபூர்ணம் என்றால் நிரம்பி வழிகிற என்ற அர்த்தம். போதுமானதுக்கும் அதிகமான ஆசீர்வாதம் என்று அர்த்தம். அதுதான் பரிபூரணம். ஏனென்றால் பூரணம் என்றால் நிறைவு, பரிபூரணம் என்றால் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்று பொருள். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண ஜீவன் என்றால் வாழ்வு. நாம் நினைக்கிற மாதிரி உயிர் அல்ல, ஜீவன் என்றால் வாழ்வு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே நம்ம பாவிகளை ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, நித்திய ஜீவனை ரட்சித்து அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமா? நித்தியமான ஜீவன், என்றென்றைக்கும் ஜீவனோடு, அதாவது வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு ஜீவனை கொடுக்கத்தான் அவர் வந்தார். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அவர் ஒருவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். அது அவரே சொல்கிறாரு. ஏன்னா நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்குறான் என்று சொல்லுகிறார். அப்போது வேட்டைக்காரர்களோ அல்லது வேறு மிருகங்களோ ஆடுகளை வேட்டையாட வரும்போது அதை பாதுகாக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன். அதற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவன் தான் நல்ல மேய்ப்பன். அதை அந்த மிருகங்கள்கிட்ட விட்டுட்டு ஓடுறவன் இல்லை. அப்போ ஆண்டவர் அதே போல தான் பரலோகத்தில் இருந்த ராஜாதி ராஜாவாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு அவதாரத்தை எடுத்து மரியாளுடைய குமாரனாக வந்து இந்த பூமியிலே அவர் 33.5 வருடம் வாழ்ந்தது எதற்காக என்றால், அவர் நீடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்களும் நானும் நீடிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் தரித்திர கோலத்திலே அல்லது தரித்திரமான இடத்திலே அவர் பிறந்தது எதற்காக என்றால், நீங்களும் நானும் ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்றால் நீங்களும் நானும் நோய்களை சுமக்கக்கூடாது என்பதற்காக. பாவத்தின் கட்டுக்கள், சாபத்தின் கட்டுக்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏன் அப்படின்னா, நாம் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக. ரட்சிப்பு என்றாலே விடுதலை என்ற அர்த்தம். எதிலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து. இது 4லிருந்தும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? அதை உறுதிப்படுத்தணும், அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அதை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு நல்ல மேய்ப்பன் தான் இதை சொல்ல முடியும். நல்ல மேய்ப்பன் தான் இதை என்ன செய்ய முடியும்? நமக்கு போதிக்க முடியும். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் போதே சங்கீதம் 23 தான் அதோடு நெருங்கிய தொடர்புடைய சங்கீதம். அந்த சங்கீதத்தை நம்ம முழுமையாகவே வாசித்திரலாம். யாராவது ஒருத்தர் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அடையேன்னா என்ன அர்த்தம்? அடைவேன்னு போட்டிருக்கா, அடையேன்னு போட்டிருக்கா. அடையேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரம் உச்சரிப்புகள் சவுண்டு வந்து கொஞ்சம் சரியாக கேட்காது. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படி சொல்லிடணும். கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறதுனாலே நான் தாழ்ச்சி அடைகிறதுனா என்னது? குறைவில் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். ஒருவேளை வீட்டில் குறைவாக இருக்கலாம், புரியுதுங்களா? வீட்டில் குறைவுகள் இருக்கலாம்.
அப்போ தான் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை கொஞ்சம் சவுண்டாக சொல்லணும். கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையினால் நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். அப்படி சொல்லும்போது தான் அந்த குறைவு நிறைவாக மாற ஆரம்பிக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையா, இது வந்து எப்படி நம்ம பொய் சொல்கிற மாதிரி இருக்குது? இது பொய் சொல்கிறது இல்லை, நம்ம சூழ்நிலையை பேசலை. ஏன்னா சூழ்நிலை குறைவுன்றது நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். நாம் சூழ்நிலையை பேசலை, மாறாக நமக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறோம். அதுக்கு தான் லிஃப்ட் உதாரணம் நான் அடிக்கடி சொல்கிறது. விசுவாச அறிக்கை என்பதே ஒரு லிஃப்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லிஃப்ட்டில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கைதுக்கும் பார்ப்போம். லிஃப்ட்டில் போனவங்க. சரி, இந்த லிஃப்ட்டில் பெரும்பாலும் ஜவுளி கடைகளில், பெரிய பெரிய கடைகளில் வச்சுருக்கிறாங்க. இப்போ 2வது மாடிக்கு போகணும் அப்படின்னா லிஃப்ட்டில் போக சொல்லுவாங்க. அப்போ உள்ளே போனோன்னு என்ன செய்வீங்க? லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருந்தால் அவரே எல்லாம் பார்த்துக்குறார். இல்லைன்னா போயிட்டு உள்ளே போகிறோன்னே அந்த டோர் க்ளோஸ் ஆகும். டோர் க்ளோஸ் ஆனவுடனே என்ன செய்யணும்? அங்கே நம்பர்ஸ் இருக்கும். 0ன்னு இருக்கும், அல்லது ஜின்னு இருக்கும். 0னா தரைத்தளம், கிரவுண்ட் ஃப்ளோர்னு அர்த்தம். -1ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்னது? அண்டர் கிரவுண்டுன்னு அர்த்தம். 1ன்னா முதல் மாடி, 2ன்னா 2வது மாடி. இப்போ நீங்கள் எந்த மாடிக்கு போகணும்? 2வது மாடிக்கு போகணும். அப்போ எதை அமுக்கணும்? 2 அமுக்குனா மட்டும்தான் அது என்ன செய்யும்? போக ஆரம்பிக்க. 2 அமுக்குன உடனே 2வது மாடிக்கு போயிருவீங்களா? அப்போ தான் அது என்ன செய்யும்? கிளம்பவே ஆரம்பிக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு, இல்லையா நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன், 0வில் தான் இருக்கேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? 2 அமுக்க மாட்டேன். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் எதை தான் அமுக்க போகிறேன்? 0வை தான் அமுக்க போகிறேன்னு 0வை அமுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதவு வேணால் திறந்து மூடும். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? 2வது மாடிக்கு போகவே முடியாது. ஏன்னா நம்ம தான் உண்மையை பேசுகிற ஆளுகளாச்சே. சூழ்நிலையை பேசுகிறதுக்கு பேர் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய கர்த்தர் மாறாதவர். ஆகையினால சூழ்நிலையை பேசுகிறதுக்கு விசுவாசி தேவையில்லை. அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை. அப்போது எது நமக்கு அங்கே தேவை? 2வது மாடி தேவை. அப்போ எந்த பட்டனை அமுக்கணும்? அதுதான் குறைவில் இருக்கும்போது, எனக்கு குறைவாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுகிறது தான் நிறைய பேர் உண்மையை பேசுகிறதா நினைக்கிறாங்க. தப்பு. நீங்கள் சூழ்நிலையை பேசி கொண்டிருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலை நாளைக்கு மாறிடும். அப்போ அது பொய்யா போயிடும். அப்போ எதை பேசணும்? மாறாத கர்த்தரை, அவருடைய வார்த்தையை பேசணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லும்போது தான் குறைவில் இருந்து நிறைவை நோக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் போகவே ஆரம்பிப்பீங்க. அடுத்து வாசிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை என்ன செய்கிறார்? புல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போய் மேய்க்கிறார். அப்புறம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், நல்ல தெளிந்த தண்ணீர் எங்கே இருக்குதோ அங்கே போய் என்ன செய்கிறானா? தண்ணி குடிக்க வைக்கிறார். இது நமக்கு விளக்க வேண்டியதில் நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்து, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முதல்ல கொடுத்தது வயிற்றுக்கான ஆகாரம், வயிற்றுக்கான தண்ணி, அல்லது சரீர பிரகாரமான உணவும் தண்ணீரும் கொடுக்கிறார். அடுத்து என்ன வருது? அவர் என்னுடைய ஆத்துமா என்றால் சில இடங்களில் இருதயத்தை குறிக்கும், சில இடங்களில் மைண்டை குறிக்கும். அப்போ அவர் என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறாராம்? ஏன் தேற்ற வேண்டியதாக இருக்கு? அப்போ ஆத்துமா எப்படி இருக்குது? அங்கே சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்குது. எதையோ ஒரு சூழ்நிலையை பார்த்து, எதையோ ஒன்று பார்த்து, ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து கலங்கி போய் இருக்குது. ஆகையினால அவர் என்ன செய்கிறாரு? வெறும் வயிற்றுக்கு உணவும் தண்ணீர் மட்டும் கொடுக்கலையா, ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமம் என்னது? இயேசு கிறிஸ்து. அதான் அவருடைய நாமம். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய நீதியின் பாதைகளில் நம்மளை என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். நீதியின் பாதையை காண்பிக்கிறார்னு வசனம் சொல்லலை. என்ன செய்கிறாராம்? நம்மை நடத்துறதுனா ஒன்று கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறது, அல்லது என் கூடவே வான்னு சொல்லி கண்காணிச்சுக்கிட்டே போகிறது. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? அப்போது ஆத்துமாவை தேற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாவிற்கான சரியான வழியிலே அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இங்க வசனத்துல இதுவரைக்கும் அவர் நடத்தினாரு, அவர் புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போனாருலாம் வந்துச்சு. இங்க அவர் என்னை மரண பள்ளத்தாக்கிலே நடத்தினாலும்னு வரல. என்ன வருதுங்க? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்ப அவர் என்னை நடத்த மாட்டார்ன்றதுல சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். அதனாலதான் தாவீது தேவனுக்கு மிகவும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தான். ஏனென்றால் புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தை அதிகமாக பெற்ற ஒரு மனிதன் தாவீது. அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ மரண இருள் இருக்குன்னு தெரியாம, என்னுடைய குறைகள்னாலேயோ என்னுடைய குற்றங்கள்னாலேயோ அல்லது ஆண்டவர் காண்பித்த வழியை நான் கண்டுக்காம எனக்கு பிரியமான வழியில் அப்படி போய் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா நடந்தாலும், ஏன்னா மரண இருளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா பொல்லாப்பு என்ன செய்யும்? வரும். தீமையும் கண்டிப்பா வரும். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாப்பு வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இப்ப இங்க தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதே சங்கீதக்காரன் தான் எழுதுறாரு. ஆகாயத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கிறீங்க, பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர்னு சொல்றார். இப்போ அப்படியே எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இங்கே இவர் என்ன சொல்றாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யார் இருக்காவா? தேவரீர் என் கூட இருக்கிறீர். அப்ப எல்லாம் ஒத்து போகுதா? அடுத்து வாசிப்போம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்யுமா? தேற்றும். நிறைய பேர் கோல் தடின உடனே ஆடுகளை சேட்டை பண்ணும்போது அடிச்சு நடத்துறதுக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அதுக்கு இல்லை. கோல் என்பது இப்போ நம்ம ஸ்லாங்கில் இந்த துரட்டின்னு சொல்லுவோம். மரத்து மேலே, அதாவது பெரிய கம்பாக இருக்கும், அது முன்னாடி ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் மற்ற காரியங்கள் என்ன செய்யலாம், கீழே இருந்தே பிடிங்கி போடலாம். அதுக்கு பேர் கோல். தடினா இதுக்கு துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை பட்சிக்க வந்தால் அதை விரட்டுறது. ஆனால் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க நிறைய பேர், இது 2 ஆட்டுக்கு தான், ஆண்டவனை அடித்து உன்னை அப்படி அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மை அடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், சரீரத்தில் நம்மளை அடித்தாருன்னா நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. வேதத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம், கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து செத்தான்னு வசனம். மாம்சத்தில் நம்முடைய இந்த சரீரத்தில் ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் இன்றைக்கி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை இன்னும் மாம்சத்தில் அடிக்கலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் அடிக்க மாட்டார். ஏன்னா அவர் மாம்ச தகப்பன் அல்ல. மாம்ச தகப்பன் தான் எங்கே அடிப்பார்? புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளையில் அடி வாங்கினவங்களாம் எத்தனை பேர்? அப்பா அம்மாட்ட கையில் அடி வாங்கியிருப்பீங்க, அப்புறம் ஸ்கேலு இல்லையா, சூடு வாங்கினவங்களாம் இருப்பாங்க, தோசை கரண்டியில் அடி வாங்கினவங்களும் இருப்பீங்க. இது மாம்ச பிரகாரமான தகப்பன். தாய் அடித்தாலும், ஏன்னா தகப்பனில் இருந்தால் தாய், ஆணில் இருந்தால் பெண்ணு, ஆதாமில் இருந்தால் ஏவாள் வர்றாங்க, ரைட்டுங்களா? அதனால தான் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நிறையா பார்த்தீங்கன்னா ஆண் தன்மையிலேயே தான் பேசிக்கிட்டே இருக்கும். எவனாகிலும் ஒருவன், எவளாகிலும் ஒருவன் வராது, எவனாகிலும் ஒருவன் அப்படின்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆணுக்கு சொல்லிட்டா அது பெண்ணுக்கு சேர்த்து தான். பெண்ணுக்கு மட்டும் சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, ஸ்திரீயானவள் அப்படின்னு வரும். அப்போ மாம்ச பிரகாரமான பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கிறதுன்றது மாம்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. அவர் நம்முடைய மாம்ச தகப்பனா ஆவிக்குரிய தகப்பன்? ஆவிக்குரிய தகப்பன். அப்போ ஆவிக்குரிய தகப்பன் நம்மை ஆவியில் கண்டிப்பாரா, மாம்சத்தில் கண்டிப்பாரா? ஆவியில் கண்டிப்பார். ஆவியில் கண்டிக்கிறதுனா என்ன? போதக சிக்ஷையே ஆண்டவர் சிக்ஷிக்கிறாரு.
எப்படி? போதக சிட்சையே. அப்போ சிட்சை எப்படி வருது? ஆண்டவற்றிருந்து வார்த்தைகளின் போதிக்கிறதன் மூலமாக வருது. அதனால்தான் போதனைகள் சில நேரம் ஆறுதலாக இருக்கும், சில நேரம் எச்சரிப்பாக இருக்கும், சில நேரம் கண்டிப்பாக வரும். இதை நாங்கள் ஒன்றும் மெனக்கெட்டு பிளான் பண்ணிட்டுலாம் வர்றதில்லை. நான் வசனம் என்ன சொல்லணும், அடுத்தடுத்து என்ன சொல்ல, அதுதான் நோட் பண்ணிட்டு வருவேன். யாரை திட்டணும்னு என்ன செய்யறதில்ல, பிளான் பண்ணிட்டு வர்றதில்லை. அப்போ ஆவியானவர் ஊழியக்காரனுடைய சரீரத்தை அவர் ஆட்கொள்வார். பேசும்போது ஆட்கொண்டு, உங்களுக்கு மாம்சக்கண்ணில் நான் தெரியுவேன், ஆனால் சத்தம் ஏன் சத்தமாக இருக்கும், ஆனால் உள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டு இருப்பார். அதனால தான் என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க சில ப்ராப்ளம், அதுக்கான பதிலை நான் பேசிக்கிட்டு இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை என்னால் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவரே இதை செய்வார். அப்போ போதக சிட்சை தான் என்னவா? ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ நம்மை உணர்த்துதலோ அல்லது நம்மை கண்டிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய தகப்பன் போதனையின் மூலமாக தான் என்ன செய்வார்? கண்டிக்கிறார். அப்போ வார்த்தையின் மூலமாகத்தான் நம்மை கண்டிப்பார். அடுத்து வாசிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். முதல்ல புல்லுள்ள இடங்கள்ல நடத்தினதுன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய நிலைமை. ஆண்டவருக்குள்ள நம்ம ரசிக்கப்பட்டு வந்த உடனே, அதுக்கு முன்னாடி குறைவுள்ளவர்களாக இருந்திருப்போம், ரசிக்கப்பட்டு வந்த உடனே இப்பயும் நமக்கு குறைவு இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்போம், ஒரு தேவைன்னு கேட்போம், அந்த தேவை என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். அப்புறம் கொஞ்ச நாள் நார்மலாக போகும், திரும்ப ஒரு குறைவு வரும், திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம், திரும்ப என்ன செய்வார்? அதை சந்திப்பார். அதுதான் அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அந்த நிலைமை, தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய நிலைமை. இங்கே என்ன சொல்றார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி அப்படின்னு சொல்லிட்டாலே அது தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நிறைய பந்தி, நீங்கள் கல்யாண பந்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள தான் நீங்கள் அதிகமாக என்ன செஞ்சுருப்பீங்க? பார்த்துருப்பீங்க. அப்போது பந்தியில் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும், தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும். எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் என்ன செய்வாங்க? எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரெண்டாவது நிலைமை என்னென்னா ஆசீர்வாதமான நிலைமை. முதல் நிலைமை தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய நிலைமை. ரெண்டாவது இந்த நிலைமை, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினார் என்றால் அது ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைமை. அங்கே நமக்கு தேவைக்கும் அதிகமாகவே இருக்கும். அப்போ தேவைக்கு அதிகமாக வைக்கிறது தப்புன்னு யார் என்ன செய்யாதீங்க, நினச்சிடாதீங்க. அது கம்யூனிசம். புரியுதுங்களா? இது கிறிஸ்டியானிட்டி. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எதுக்கும் ஆசைப்படாத, ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டாங்கன்னா அது புத்திசம், புத்த மதம். அது கிறிஸ்தவம் அல்ல. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கூட அது நல்ல கருத்தாக இருக்கே, இது நல்ல கருத்து. அதனால தான் பைபிளை ஒழுங்காக படித்து பைபிளில் இருந்து உலகத்தை பார்க்க தெரியணும். உலகம் சொல்கிற கருத்து கரெக்டாக, பைபிள் சொல்கிறது கரெக்டாக. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது மூன்றாவது ஸ்டேஜ். என் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் நிலைமை. இதுதான் தேர்டு ஸ்டேஜ். இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அங்கே குறைவுகள் இருந்துச்சு, அப்பப்போ தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் விடுதலையாக்கப்பட்டு வனாந்திர வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. அங்கே என்ன இருக்குங்க அவங்களுக்கு? அங்கே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா முதல்ல வரும்போது குறைவு இருக்கு கேட்குறாங்க, ஆண்டவர் சந்திக்கிறார். குறைவு இருக்கு கேட்குறாங்க, சந்திக்கிறார். அடுத்து போக போக இவங்க ஒரு இடத்துல கறி வேணும்னு கேட்டு அழுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்கள் எகிப்தில் மாம்சம்லாம் சாப்பிட்டோம், எங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் உணவாகிய அந்த தேனில் இடப்பட்ட பணியாரத்தை போன்ற டேஸ்ட் இருக்கக்கூடிய, அது பேர் மன்னா கிடையாது, மன்னானா இது என்னன்னு அர்த்தம், அந்த உணவை கொடுத்தார். அதை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு இவங்களுக்கு. பரலோக உணவு போர் அடிச்சிச்சு. எல்லாரும் கறி கேட்டு அழுகிறான். ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டது மூக்கு வழியாக வந்துச்சான். வசனம் அப்படி சொல்லுது. மூக்கு வழியாக வரும்போது ஆண்டவர் வாதையை அனுப்பிச்சார். ஏன் தெரியுங்களா? அவன் கறி கேட்டதும் தப்பு இல்லை, ஆண்டவர் கொடுத்ததும் தப்பு இல்லை. அவன்கிட்ட கறி இல்லாதப்ப அவன் கேட்டிருந்தானா அது கரெக்டு, அப்போ கொடுத்தார். அப்போ எந்த வாதையும் வரல. ரெண்டாவது முறை தான் இந்த வாதை என்ன செய்யுது? ஏன்னா அவன்கிட்ட ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு. கறி வேணும் என்ன செஞ்சுருக்கணும்?
ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்ருக்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆளுதான். அப்போ தான் அந்த வாதை வந்தது, பல ஆயிரம் பேர் செத்தாங்க. அப்போ வனாந்தர வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார், அதான் ஆசீர்வாதமான வாழ்வு. ஆனால் கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, உள்ளே போய் சுதந்திரிக்கிறாங்க பாருங்க, அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார். அப்போ அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு பகுதியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அதுதான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியுதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா? ஆபிரகாம் கூட இருந்த லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமாவது இவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தார், கீழ்ப்படிச்சு பல காரியங்களை செஞ்சார். இவர் கூடவே இருந்த லோத்து என்ன செய்யப்பட்டார்? இவர் ஆண்டவர் கூப்பிடவே இல்லை, ஆனால் இவர் கூட இருந்ததுனாலேயே லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். அதனால தான் நம்ம எங்கே இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், எந்த சர்ச்சில் இருக்கிறோன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று வெளிப்பிரகாரமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு கடைசியில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் மன கஷ்டத்தோடு போகிறது பாருங்கள். மன கஷ்டத்தோடு சர்ச்சுக்கு வரலாம், திரும்ப போகும்போது எப்படி போகணும்? ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தோடு போகணும், மன நிறைவோடு போகணும். அந்த கஷ்டத்துடைய வழியே தெரியாமல் போகணும். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சி போகணும். அதுதான் சரியான ஒரு காரியம். ஆனால் நிறைய இடங்களில் என்ன நடக்குது? சர்ச்சுக்கு கடமைக்கு போகணுன்னு போகிறாங்க, போய் உட்காடுறாங்க, ஆனால் என்ன நடக்கலை? அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, வார்த்தைகள் இல்லை. ஏதோ ஒரு சடங்காக சில காரியங்களை செஞ்சுட்டு நானும் 2 மணி நேரம் சர்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு மன நினைவு இல்லை, சங்கடம் தான் இருக்குது. லோத்து ஆபிரகாம் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணார், ஆகையினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஈசாக்கு, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை ஈசாக்கு, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அந்த தேசத்திலேயே என்ன செய்தார்? விதை விதைத்தார். ஆண்டவர் அங்கேயே விதைன்னார், எகிப்துக்கெல்லாம் போகாத, எல்லாரும் போனால் போட்டு நீ விதைன்னார். ஈசாக்குக்கு ஒரு பெனிஃபிட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அங்கேயே விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அவருடைய நிலத்தில் எல்லாம் என்ன செய்கிறாரு? விதைச்சிட்டார். அவருக்குன்னு சொந்தமான நிலத்தில் விதைச்சிட்டார். ஆனால் மற்றவர்களெல்லாம் எங்கே போயிட்டாங்க? பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய நிலம்லாம் சும்மா இருந்துச்சு, அதுலேயே விதைச்சார். அல்லேலூயா. அப்போ இவரால் எவ்வளவு விதைக்க முடியுமோ அவ்வளவு விதைக்கக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். ஏற்கனவே தேசம் பஞ்சம், இவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், அறுவடை வேணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஃபஸ்ட்டு விதை என்ன செய்ய? விதை. உன் இடம் மட்டும் இல்லை, பக்கத்தில் காம்பாரு அவனும் இல்லை, அவன் இடத்துலையும் விதை, இந்த சைடு இருக்க இடத்துலையும் விதை. அப்போ அவரால் எவ்வளவு முடியுமோ விதைத்து கொண்டே இருந்தார். அந்த வருஷத்திலே மழை பெய்தது. ஈசாக்கு 100 மடங்கு பலனை என்ன செய்தாராம்? எடுத்தார். ஈசாக்கின் தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவரால் அதை செய்ய முடியும்னா இன்றைக்கும் அவரால் அதை செய்ய முடியும். ஆகையினால விதைக்கிறதுல என்ன செய்யக்கூடாது? என்றைக்குமே சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு, ஈசாக்குடைய 2 குமாரர்கள், இளைய குமாரர் யாக்கோபு, கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போகிறார். திரும்பி வரும்போதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன்னு சொல்றார். யாக்கோபுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு பார்த்தால் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் ஜாஸ்தி. பரம்பரை சொத்து அவருக்கு இல்லை, வார்த்தை இருந்துச்சு, ஆனால் பரம்பரை சொத்து அவரை அனுபவிக்கலை. அதை அங்கே இருந்தவங்க தான் அனுபவிச்சாங்க. ஏசா அவருடைய வம்சாவளி தான் அனுபவிச்சாங்க. ஆனால் யாக்கோபை முழுக்க 100க்கு 100% ஆசீர்வதித்தது நம்முடைய ஆண்டவர் தான், கர்த்தர். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் யோர்தானுக்கு போகும்போது எப்படி போனேன்? இது யோர்தானை கடந்து போகும்போது ஒரு தடி மட்டும்தான் இருக்குது, ஒரு கோல் மட்டும்தான் இருக்குது கையில், வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட. அப்படி தான் அவர் போகிறார். போயிட்டு திரும்ப வரும்போது, சில வருடங்கள் கழித்து திரும்ப வரும்போது எப்படி வர்றாரு? 2 பரிவாரங்கள்னு சொல்கிறாரு, டபுள் மடங்கு சொத்து. தாய் மாமன் ஆசீர்வதிக்கலை, மாமனார் ஆசீர்வதிக்கலை. ஏன்னா யாக்கோபுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் ஒஸ்ட்டு, பயங்கர ஒஸ்ட்டு. யாக்கோபை ஏமாத்துற மாமனார். அவன் வேலை செய்வான், வேலை செஞ்சால் வேலைக்கான கூலியை தர்றதில்லை, குறைக்கிறது. வாரம் 1000 ரூபா கொடுக்குறது, அடுத்த வாரம் என்ன செய்கிறது? 500 ரூபா கொடுக்குறது.
அப்புறம் எல்லா அறுவடையும் வாங்கி வச்சுட்டு இந்த வருஷம் ரொம்ப இல்லை, அதனால் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடையாதுங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாமனாரே ஏமாத்தினாலும் சரி, உலகமே அவனை ஏமாத்தினாலும் சரி, கர்த்தர் கூட இருந்ததுனால தேவன் யாக்கோவை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரை கம்பேர் பண்ணா யாக்கோபுடைய சொத்துக்கள் தான் மிக அதிகம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது சில ஏற்றங்களும் இறக்கங்களும் வரலாம். ஏன்னா பூமியில் இருக்கோம், அதனால சில நேரங்களில் அது நடக்கலாம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் என்ன செய்கிறாராம், அவர் வெளியே நின்று உடனே நான் போச்சுறேண்ணா, யாரை கிட்ட போனேன், என் வார்த்தை நீ கவனிச்சியா அப்படின்னு என்ன செய்கிறதில்ல, வெளியில் நின்று சொல்கிறதில்ல. கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்வார், அதெல்லாம் பேசுவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 5 அப்பங்கள் 2 மீன்கள், இதை வச்சு என்ன செய்தார், 20,000 பேருக்கு அதிகமான பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். மட்டுமல்ல, மீதம் 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மட்டும் இந்த அற்புதத்தை செய்யலை, புதிய ஏற்பாட்டிலேயே தேவன் என்ன செய்கிறார், அபரிவிதமாக தான் கொடுக்குறார், மீதம் எடுக்கிற மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. திராட்சரசம் கல்யாண வீட்டில் வந்து காணாவூர் கல்யாண வீட்டில் குறைவுபட்ட உடனே நியாயப்படி பார்த்தா குறைவாயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்லணும், அந்த கல்யாண விருந்தை ஏற்பாடு கல்யாண வீட்டார்கிட்ட சொல்லணும், அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் யார்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. அப்போது இவரை பற்றி ஏதோ சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நேராக இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவர் அற்புதம்லாம் நிறைய செஞ்சிருவாருன்னு சொல்லி சில அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சிருக்கிறாங்க வீட்டில் அவர் வளரும்போது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி எந்த அற்புதமும் செஞ்ச மாதிரி இல்லை, அதான் முதல் அற்புதம்னே வருது. ஆனால் அவரை பார்க்கும்போது சிலருக்கு புரிந்திருக்கிறது. அதனால தான் குறைவுபட்ட போது யார்கிட்ட வந்தாங்க, கல்யாண வீட்டுக்கார்ட்ட போல யார்கிட்ட வந்தாங்க, அங்கே விருந்தினராய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க. அதனால தான் எப்பயுமே குறைவு வரும்போது எங்கே போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும், அங்கே தான் போய் சொல்லணும். அதை விட்டு வேறு யார்ட்டையாவது போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சார், தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றினார். என்ன வசனம் இருக்குது, யாராவது நல்ல டேஸ்டாக இருக்கிறத இவ்வளோ நேரம் வச்சுருப்பாங்களா? ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்க ரசத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, டேஸ்ட்டு கம்மியானதை குடிப்பாங்க. நீங்கள் என்னன்னா உல்டாவாக பண்ணுறீங்க. அப்போது திராட்சை ரசத்தையே டேஸ்ட்டாக கொடுத்தாருன்னா 5 அப்பம் 2 மீனை பெருக செய்து எல்லாருக்கும் கொடுத்தாருல, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அதை போல டேஸ்ட்டாக அந்த உலகத்தில் நீங்கள் வேறு எதையுமே பார்க்க முடியாது. அதை ருசி பார்த்துட்டோன்னா ஒரு நாளும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேலே என்ன செய்யாது, இவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்களா அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்களான்னு அது மேலே கண்ணு போகவே போகாது. இப்படி எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றினார். நமக்கும் எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றவே விரும்புகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். அப்போ நம்முடைய ஆதாரம் எது, அல்லது நம்முடைய ஆதாரம் யார்? பரிபூர்ணம் என்பது வெறும் மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது நிறைவாய் இருப்பது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் ஆத்தும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல தான் நீ என்ன செய்ய முடியும், எல்லாவற்றிலும்ன்றதுல மாம்ச பிரகாரமாகவும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். அப்போ ஆத்துமா நல்லா இருக்கணும். அது ஆத்துமாவிற்கு உணவு கர்த்தருடைய வசனம். நீங்கள் மனிதனுடைய வசனத்தை தூக்கி உணவாக கொடுத்தீங்கன்னா ஆத்துமா சீர்கெட்டு போயிடும். அதனால் பொது கருத்துக்கள், உலகத்தின் கருத்துக்கள், யாராவது ஏதாவது சொன்னி இது ரொம்ப நல்ல கோட்டாக இருக்குது, இதை ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, அது இல்லை.
அது என்னவா இருந்து வேணா இருந்துட்டு போட்டோம், நல்ல கருத்தாகவே இருக்கட்டும், அது வேதத்திற்கு ஒத்து வருதா? ஒத்து வந்தால் வைக்க, ஒத்து வரலைன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிடும், அதை நிராகரிச்சுட்டு போயிடும். ஏன்னா என்னை படைத்த, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு தான் தெரியும், அவர் சொல்கிற வார்த்தை தான் சத்தியம். அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு விரோதமாக மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கானா அதை நல்ல கருத்துன்னு நான் கோட்டு வைக்கக்கூடாது. அல்லேலூயா. சாம்சங் மொபைல் பிரச்சனைன்னா சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போகணும், அங்கே தான் ஒழுங்காக பார்ப்பான். அல்லேலூயா. வேற எங்கேயாவது கொண்டு போகக்கூடாது. ஏன்னா படைச்சவன் அவன், அதை உருவாக்கினவன் அவன், அவனுக்கு தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்தால் அதை என்ன செய்யணும், அந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும். சில சொல்கிறாங்க அங்கே அந்த சர்வீஸ் சென்டர்லாம் போனோன்னா நிறைய காசாகும், நிறையா பைசா ஆகும், அதனால் நம்ம அங்கே போவோனா, அதை விட இன்னொரு கடை நல்லா இருக்குது, அங்கே அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒரிஜினலை விட நல்லாயிருக்கும். எப்படி? ஒரிஜினலை விட யார்? இன்னொரு கடையில் சர்வீஸ் சென்டரில் ஒரிஜினல் அவ்வளோ இருக்காதாமா, எங்கே நல்லா இருக்குமா? இதெல்லாம் மனிதனுடைய வார்த்தை, பொய். நம்ம யார் உருவாக்கினாரோ அவருக்கு தான் தெரியும் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு. அப்போது குறைவு வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகணும், நிறைவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நன்றி செலுத்தணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சப்பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பல தேவைகள் இன்றைக்கு குடும்பங்களில் இருக்குது. சந்தோஷம் தேவைப்படுது, சமாதானம் தேவைப்படுது, தெய்வீக சுகம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, இப்படி பல தேவைகள் உண்டு. இந்த தேவன் இந்த எல்லா தேவைகளும் என்ன செய்கிறாரா? பிலிப்பியர் 4:19 சொன்னது வெறும் பண தேவை மட்டுமல்ல, சந்தோஷம் குறைவாயவர்களுக்கு சந்தோஷத்தை என்ன செய்கிறார்? நிறைவாய் அவர் அளிக்கிறார். இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எபேசியர் 3:8 எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அழைப்பை குறித்து இங்கே பேசுகிறார். இது அவரே பேசின வார்த்தை, வேற யாருமே அதை எழுதலை. என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, 12 சீசர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. 12 சீடர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க, ரைட்டுங்களா? பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரோடு கூட இல்லை, அவர் கொஞ்சம் இளையவர், அவர் அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வர்றாரு. அதனால என்ன சொல்றாரு? அந்த பரிசுத்தவான்கள் அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட என்ன இருக்குது? அளவற்ற ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை யாருக்கு அறிவிக்கணுமா? புறஜாதிகளிடத்தில், அதாவது நம்ம கிட்ட, யூதர்கள் அல்லாதவர்களிட்ட. ஏன்னா யூதருக்கு ஆசீர்வாதம் ஓரளவுக்கு புரியும், அவன் ஏற்கனவே பல தலைமுறையை ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து வந்திருக்கிறான், அவனுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய அறிவு இல்லை. அப்போ என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் என்னவா அறிவிக்கணுமா? அதை தான் சுவிசேஷம்னே சொல்றார். அப்போ ஆசீர்வாதத்தை பேசுகிற தேவனுடைய ஊழியர்கள், சரியாக பேசுகிற தேவனுடைய ஊழியர்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்றார். சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கணும். அடுத்த கேள்வி, எது சுவிசேஷம்? கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அவர்கிட்ட அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றது தான் என்னவா? சுவிசேஷம். அப்போ பவுல் அப்போஸ்தலனே ஒரு ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் தான், இது அவரே சொல்றார். அடுத்து சொல்றாரு என் தேவன். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு என் தேவன். பர்சனலாக பேசுகிறார், நம்முடைய தேவன்னு பேசவே இல்லை. என் தேவன், அதாவது நான் அறிந்திருக்கக்கூடிய தேவன். அதுக்கு அர்த்தம் தான், நான் அறிந்திருக்கிற ஒரு தேவனை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் தேவன் அவருடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைவையும் அவர் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார்.
உலகமே பொருளாதார மந்தமானாலும் சரி, பரலோகத்தின் பொருளாலும் பரலோகத்தின் தங்கத்தினாலும் அதை வச்சு என்ன செய்வார்? நம்முடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம் தான், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர். புரியுதுங்களா? ஒவ்வொரு தேசத்துலையும் மற்ற தேசங்களுடைய தூதர்கள் இருப்பாங்க. அப்போது அமெரிக்காவினுடைய தூதர் எங்கே இருப்பார்? இந்தியாவில் இருப்பார். அவருக்கு இந்திய நாடு சகல வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அவருக்கு சம்பளம் எங்கேருந்து வரும்? அமெரிக்க தேசத்துலேருந்து தான் வரும். இந்தியாவில் ஒருவேளை ஒரு பஞ்சமோ ஒரு பொருளாதார மந்தமோ வந்துருச்சுன்னு வைங்களேன், வராது, இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு வந்துருச்சுனாலும் அவர் அதனால் பாதிக்கப்படுவாரானா? இல்லை. ஏன்? அவருக்கு அவருடைய தேவைகள் எங்கேருந்து சந்திக்கப்படுது? அமெரிக்க பொருளாதாரத்திலிருந்து சந்திக்கப்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, நம்முடைய எல்லா குறைவுகளையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள், புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி பரலோக ஐஸ்வரியத்தை வச்சு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய தேவைகள் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த குறைவுகளை நிறைவாக்குவார். அப்போ நம்முடைய ஆதாரம் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு சில வழிகளை வைத்திருக்கிறார். சில நேரம் சில மனிதர்கள் வந்து உதவி செய்வாங்க, சில நேரம் நாம் செய்கிற வேலையின் மூலமாக, நம்முடைய ஜாபின் மூலமாக வருமானம் வரும், சில நேரம் சில குடும்பங்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. இது எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய சேனல்ஸ், வழிகள். நாம் வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆதாரம் யாரோ அவரை பார்க்கணும். அப்போது உங்கள் கணவரோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய சம்பளமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய ஆதாரம் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் பிள்ளை தான் என் ஆதாரம். கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவனே உங்களுடைய ஆதாரம். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கலாம்? வருமானங்கள் வரலாம். பெற்றோர்கள் மூலியமாக பிள்ளைகளுக்கு வருமானம் போகலாம், கணவன் மூலியமாக மனைவிக்கு, மனைவன் மூலியமாக கணவனுக்கு, இதெல்லாம் போகலாம். ஆனால் இவர்கள் ஆதாரம் அல்ல, கர்த்தரே நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். எலியாவிற்கு காகம் வந்து என்ன செய்தது? உணவை கொண்டு வந்து கொடுக்குது. இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா காக்கா வந்து கொடுக்கலாம் செய்யாது. அது வந்து என்ன செஞ்சிடும்? மற்ற காக்காயும் கூப்பிட்டு அப்படியே காலி பண்ணிட்டு போயிருமே தவிர யாருக்கு கொடுக்காது. ஆனால் தேவன் ஆச்சரியமான வழிகளிலே அந்த எலியாவிற்கு உணவை கொடுப்பதற்கு அந்த காகத்தை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்போ செழிப்பு எப்படி வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணால் பிடிக்காது. நிறைய ஊழியர்கள், நிறைய விசுவாசிகள் அதெல்லாம் தப்பு, கள்ள உபதேசம், இது வெளிநாட்டு உபதேசம், அப்படி இப்படின்னு எதையாவது பேசிகிட்டே இருப்பான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி எதிர்த்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு? ஆண்டவரே, என் பிள்ளையோட ஃபீஸு கட்டணும், அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. ஆண்டவரே, என்னுடைய பொண்ணுக்கு நான் அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வர்ற மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கணும். ஏன் ஒரு பாஸ்டர் ஃபேமிலி வந்தால் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அந்த பாஸ்டருக்கு என்ன வருமானம்னு பார்ப்பாங்க. பாஸ்டருடைய வருமானம் என்ன? அவர் பெரிய சர்ச்சை வச்சு மாதமே லேக்ஸ் கணக்கில் வருமானம் வந்தால் ஓகே, அந்த குடும்பம் ஓகே. சின்ன சர்ச்சாக இருந்து மாதத்தில் சில ஆயிரங்கள் தான் வருமானம் வருதுன்னா அந்த குடும்பத்தில் நல்ல பையன், ஆவிக்குரிய பையனாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. இது யார்? ஆசீர்வாதம் தப்புன்னு பேசினால். ஆசீர்வாதம் தப்புன்னு பேசிட்டு வீட்டில் போய் என்ன செய்யும்? என் மகளுக்கு பேங்க் மேனேஜராக கொடுங்க ஆண்டவர், கலெக்டர் மாப்பிள்ளையாக வரட்டும் ஆண்டவர், ஹெலிகாப்டரில் வரட்டும், இப்படி கேட்குறது. மகனுக்கு அதே போல் பொண்ணு பார்த்தா என்ன செய்யறது? குறைஞ்சது 100 பவுன் போடுற பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல ஆண்டவரே. அது இந்த ஏரியாவில் கொஞ்சம் அவங்கள போட மாட்டாங்க, அந்த ஏரியா போயிட்டோம்னா என்ன செஞ்சுருவாங்க? போட்டுருவாங்க அப்படின்னு ஏரியா வைஸ் செலக்ட் பண்ணி போகிறது. ஆனால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆசீர்வாதம் பேசுகிறது தப்புன்னு சொல்லக்கூடிய சபையில் உட்காந்துருக்க ஆள் இது.
இதோட மனநிலையும் எப்படி தான் இருக்கும்? ஆசீர்வாதம் தப்பு. நான் கேட்குறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசிட்டு நீ எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு நினைக்கிற? ஏன்னா இவனுடைய மைண்ட் செட் என்ன? ஆசீர்வாதம் அப்படின்னாலே பணம்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஆளுங்க தான், நம்ம இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்தில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னென்ன இருக்குங்க? முதல்ல நல்ல வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுவோம் நல் வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம். இந்த 4 சேர்ந்ததுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம். நல்ல வாழ்க்கை இருக்கும், செய்கிற தொழிலில், ஊழியத்தில், வேலையில் வெற்றியாக இருப்பீர்கள். உங்கள் சுப்பீரியர் சொல்வார், இந்த வேலைக்கு இவர் தான் கரெக்ட், இவர்கிட்ட கொடு, அவர் தான் கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு. வெற்றி, செய்கிற வேலையில் வெற்றி. 3வது தெய்வீக சுகம். ஆசீர்வாதம் தப்பு தப்புன்னு சொல்கிற ஆள் பூரா தெய்வீக சுகம் வேணான்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் வியாதி வராது? வியாதியை உடம்புல தங்காது. அப்புறம் வியாதியை வரட்டுறதுக்கு ஆஸ்பத்திரியாக போகிறது எதுக்கு? உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் பிடிக்காதே, நீங்கள் எதுக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க? கேள்வி கேட்டால் நம்மளை விதண்டாவாதம் பேசுகிறேன்றது. குழப்பத்திலே இருக்குது. ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமல் ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யத்தை பேசலை, நல்லா கவனிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எதை கொண்டு வருமா? அப்போ ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல் தான் என்னதுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இது புரியாதனால தான் ஆசீர்வாதம்னே பணம்னு மட்டும்தான் மைண்டில் வருது நிறைய ஆட்களுக்கு. அதனால் தப்பு தப்புங்கிறது. ஆனால் வாழ்க்கையில் 6 நாள் ஓடுறது பூரா எதுக்கு? எது சம்பாதிக்க? பணம் சம்பாதிக்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ஆசீர்வாதம் தப்புங்கிறது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓடுறது எதுக்கு? பணம் சம்பாதிக்க. வாழ்க்கையில் மாய்மாலம், இரட்டை வேடம். ஆண்டவர் அப்படி எங்கேயுமே சொல்லலை. அப்போ பாடுகளே கிடையாதா? உண்டு. பாடுகளை வித்தியாசப்படுத்த தெரியணும். வியாதி நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லலை. தரித்திரத்தினாலே நீங்கள் கஷ்டப்படுங்க ஆண்டவர் சொல்லலை. புரியுதுங்களா? பாவ சாப கட்டுக்களினாலே வரக்கூடிய விளைவுகளினாலே நீங்கள் அதை கஷ்டப்படுங்க ஆண்டவர் சொல்லலை. அந்த பாடுகளை எல்லாம் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. எதை சொன்னார்? கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் வரக்கூடிய பாடுகளை தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பமே அந்த நபருக்கு விரோதமாக இருக்கும். அதனால பல பிரச்சனை வரும். அந்த பாடுகளை சகித்து கொள்ளணும் ஆண்டவருக்காக. ஒரு இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், 10 பேர் கம்பத்திட்டு வர்றான், ஏற்றுக்கிட்டு அடிச்சே விட போகிறான், வலி தாங்கலை, ரத்தம் ஒழுகுது. இப்போ இது வந்து சுவிசேஷத்திற்காக நாம் பட்ட பாடு. அவனுக்கு எதிராக நம்ம சபிக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? அதை நாம் சகித்துக்கொள்ளணும். அப்போ பாடுகளை வித்தியாசப்படுத்த தெரியணும். வியாதினால் வரக்கூடிய பாடையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் எதுக்கோ கொடுத்துருக்குறார், அதனால் நான் இதை வந்து என்ன செய்கிறேன், நான் அதை சகிக்கிறேன்னு சொல்கிறது தப்பு. சரியான வசன புரிதலோடு ஒவ்வொரு காரியத்தை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ செழிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபையினால் வருகிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு அது கிடைக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். கட்டாயமாயும் அல்ல, சனமாயும் அல்ல, அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடியே விதைக்க கடவன். அப்போ தன் தன் மனதில் நியமித்தபடி என்ன அர்த்தம்? எவ்வளவு நம்ம விதைக்கணும்னு முடிவு பண்ணி விதைக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, எவ்வளவு அறுவடை நமக்கு வேணுமோ அதை யோசித்து வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு விவசாயி, ஏன்னா விதையை பற்றி பேசுகிறார், விதைக்கும் விவசாயிக்கும் தான் சம்பந்தம். அதை வச்சு தான் சபைக்கு எழுதுகிறாரு பவுல். அப்போ சபையில் இருக்க விவசாயிக்கு எழுதலை, விசுவாசிக்கு எழுதுகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு விவசாயி போய் விதைக்கும் போது தனக்கு எவ்வளவு அறுவடை வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் விதை என்ன செய்வான்? விதைப்பான். அவன் மைண்டில் தான் இருக்கும். 100 மூட்டை நெல் வேணும் அப்படின்னா, ஒரு எனக்கு விவசாயம் தெரியாது, 100 மூட்டை நெல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மூட்டை விதைக்கணும் அப்படின்னா அவன் 10 மூட்டை விதைச்சிருவான். அப்போ எவ்வளவு எனக்கு வேணும், கர்த்தர்கிட்டருந்து எனக்கு எவ்வளோ வேணும். நிறைய பேர் இதையும் தப்புங்கிறான். ஆண்டவற்றிருந்து நாம் எதிர்பார்க்கறத தப்புங்கிறான். ஓயாமல் எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவர்கிட்டயே போய் கேட்டுக்கிட்டு வேறு யார்ட்டு கேட்க சொல்கிற? வேறு யார்ட்டு கேட்க? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில். கர்த்தர்கிட்ட நீ எவ்வளோ நாளும் கேளு, எத்தனை தடவை வேணாலும் கேளு, அவர் கோச்சுக்க மாட்டார். இவங்க தான் கோச்சுக்குவாங்க, சுற்றி வேடிக்கை பார்க்குறவன். அவன் கோச்சா கோச்சுட்டு போட்டு.
மனுஷன்ட்ட கேட்டினா கணை, கர்த்தர்கிட்ட கேட்டா அது இனாம், சும்மா திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை அவருக்கு. அல்லேலூயா. இது புரிஞ்சிட்டாலே நம்ம முதல்ல எங்கே போய் கேட்கணுன்றது நமக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்கிட்ட சும்மா ஓயாமல் கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. அறுவடை சிறுக விதைக்கிறவன் சிறுக, கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சம் அறுவடை வரும். ஆனால் எப்பயுமே விதையை காட்டிலும் அறுவடை ஜாஸ்தி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கொஞ்சமாக விதைச்சாலும் சரி, மூட நிறைய விதைச்சாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய அறுவடை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் விதைச்ச விட பல மடங்கு இருக்கும். அதுதான் நியதி. அடிக்கடி சொல்கிற உதாரணம், ஒரு நெல்லை விதைக்கிறோம், அதுலேருந்து அந்த நெல்லுடைய செடி வருது. வந்த உடனே அது முதிர் காலம் வந்த உடனே அதில் எத்தனை நெல் வரும்? குறைஞ்சது ஒன்று தான் வருமா? குறைஞ்சது 10 வராது. அப்போ ஒன்று விதைச்சா எவ்வளோ வருது? அதான் கணக்கு. கர்த்தருடைய கணக்கு தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 1 30, 1 60. நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? நீ ஒரு மடங்கு விதைச்சின்னா 2 மடங்கு கிடைக்கும், ரொம்ப போனால் 3 மடங்கு கிடைக்கும், இப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாரு? 1 30 மடங்கு ஆகும். ரொம்ப கம்மியாக லாபம் வந்தாலே 30 மடங்கு, அதுக்கப்புறம் 60 மடங்கு, அதுக்கப்புறம் 100 மடங்கு. நம்முடைய மனதில் என்ன நினைக்கிறோமோ, எவ்வளோ விதைக்கணும், அதை எவ்வளோ அறுவடை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணுமா? விதைக்கணும்னு சொல்கிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் விதைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி அறுவடையும் பெருக்கமும் செழிப்பும் நமக்கு வர ஆரம்பிக்கும். சிஸ்டம் இதுதான். ஆண்டவர் இப்படி தான் பிரமாணங்களை வச்சிருக்கிறார். அவருடைய பிரமாணத்தை நாம் மாற்ற முடியாது. எனக்கும் அதுதான். இது ஏதோ விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அறுவடை உங்களுக்கு. நான் எந்த அளவுக்கு விதைக்கிறேனோ அந்த அளவுக்கு அறுவடை எனக்கு. இவ்வளோதான் விஷயம். ஊழியக்காரெலாம் தசம்பாகம் கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது காணிக்க போடாமல் இருக்கலான்ற அர்த்தம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்தா ஒவ்வொருத்தரும் செய்யணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த வசனம் தான். நானும் விதைக்கணும், ஏன்னா அப்போ தான் எனக்கும் அறுவடை வரும். அல்லேலூயா. என் தேவன் சந்திப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ப முடியாத ஆச்சரியமான வழிகளிலே தேவன் நம்ம என்ன செய்வார்? அதை அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்யும்போது பசி வந்துச்சு, எங்கேயுமே உணவு இல்லை, கொண்டு கொடுக்கவும் யாரும் இல்லை. ஆனால் அதிசயமான தேவன் பரலோகத்தை திறந்து மன்னா என்கிற உணவை என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு, அத்தனாயிரம் ஜனங்க, லட்சக்கணக்கு ஜனங்க, அத்தனை பேரும் சாப்பிடுவதற்கான உணவை எங்கேருந்து கொடுத்தாருங்க? பக்கத்து ஊர்லேருந்து கொடுக்கல, பரலோகத்திலேருந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அன்றைக்கு தேவனால் பரலோகத்தை திறக்க முடியும் என்றால் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அதே பரலோகத்தை திறந்து உதவி செய்ய முடியும். அதை தான் நம்பணும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை அறிவிக்கிற சபைக்கு போக வேண்டியது அவசியம். அவர் அதிசயமான தேவன். நான்வெஜ் கேட்டாங்க, காடையை கொடுத்தார். அதாவது பல கிலோமீட்டர் தூரமாகவும் இருந்துச்சு, கிழக்கு மேற்கு சைடு, உயரமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு காடைகள் விழுந்துச்சு. இதாவது பரலோகத்தை திறந்து உணவு கொடுத்தாரு. காடையே உழுகுதங்க, பொத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம இந்த காடை காகம்னு சொல்லும்போது நம்ம ஊர் காடை காகத்தை நீங்கள் யோசிக்கக்கூடாது. அங்கே இருக்கிறது வேற. அதெல்லாம் உருவத்திலையும் பெருசாக இருக்கும், அப்படி இதெல்லாம் வேறு சொல்கிறாங்க. நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அதே போல் பேதுரு சொன்னார், டேக்ஸ் கட்டணும் ஆண்டவரே, டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? போ, வலையை போடு, ஒரு மீன் மாட்டும், அந்த மீனோட வாயை தர, அதில் என்ன இருக்கும்? காசு இருக்கும், அதை எடுத்து கட்டியிருந்தார். ஆச்சரியமான வழிகளிலே தேவைகளை சந்திக்கிறவர் இவர். ஒன்று ஏதாவது மந்திரகந்திரம் பண்ணி கையில் ஒரு 2 காசு இருந்தாப்பா போய் உனக்காகவும் எனக்காகவும் டேக்ஸ் கட்டுன்னு சொல்லியிருக்கலாம். யாருமே எதிர்பார்க்காத வழி. ஒரு வலையை போட்டு மீனை பிடிச்சி மீன் வாயை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது? காசு இருக்குது. நல்லா கவனிக்கணும். மீன் வாய்க்குள்ளே காசும் இருக்கும், சொன்னோடி கேட்கலன்னா நம்மளும் இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? மீன் வாய்க்குள்ளே காசும் இருக்கும், எடுத்துக்கலாம். ரொம்ப சொன்னோடி கேட்காம இருந்தால் என்ன ஆயிரும்? சமயத்தில் நம்மளே உள்ளே போயிடுவாங்க, யோனா போன மாதிரி. ஆகையினாலே
நான் மீன் வாயை திறந்து காசு எடுக்கிறவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமான வழிகளிலே சந்திக்கிறவர். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? உங்கள் மனது புதிதாக வேண்டும். புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் பழைய மனுஷனை கலட்டிட்டு என்ன செய்யுங்க? புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ளணும். ஏன்னா மறுபிறப்புன்னு சொல்கிறோம். ரசிக்கப்பட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே மறுபிறப்புன்னு சொல்கிறோம். சரீரத்தில் மாற்றம் இல்லை. எங்கே மாற்றம் நடக்குது? ஆவியில். பெரிய ஊரில் இருந்தாலும் சரி, சிறிய ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நம்முடைய தேவைகளை ஆச்சரியமான வழிகளிலே சந்திக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, எல்ஷடாய். அந்த தேவனுடைய பேர் எல்ஷடாய். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா தேவைகளும் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. 25 வாசிப்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நாம் என்று சொல்லுகிறாரு. யாரை சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளை சொல்றாரு. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். ஒரு சரீரம் இருக்குன்னா ஒருத்தர் கையாக இருக்கிறாங்க, ஒருத்தர் காலாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் என்ன செய்யக்கூடாது? பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே என்ன பேசணுமா? பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்கிற. யாராரு? ஆவிக்குரிய பிள்ளைகள். இதை நம்ம செய்கிறோமா? நிறைய பேருக்கு பொய் பேசுகிறது பாவம்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி பேசி பழக்கமாயிடுச்சு. ஏன் சிஸ்டர் போன வாரம் வரல கேட்டால் என்ன வருது? போனது கல்யாணத்துக்கு, சொல்கிறது ஒரே தலைவலி பாஸ்டர், எந்திரிக்கவே முடியல, தூங்கிட்டேன். பொய். இதனுடைய பலன் யாருக்கு? பொய் பேசினா அந்த பலன் யாருக்கு? எனக்கா அவங்களுக்கா? வசனம் தெளிவாக சொல்லுது. அவன் பிறனுடனே. பாருங்க, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் போன வாரம் ஏன் வரல. உண்மையை தான் சொன்னோம். பாஸ்டர் தூங்கிட்டோம் பாஸ்டர்னா. அதான் உண்மை. நான் ஒன்றுமே சொல்லலை. சரிப்பா. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது? பொய் பேசுகிறது. குறிப்பாக சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு 1008 பொய். என்ன காரணம் சொல்லலாம்? அதனாலேயே நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதே கிடையாது. என்னால் அவங்க எதுக்கு வெட்டியாக ஒரு பொய் சொல்லிக்கிட்டு அந்த பாவத்தை நான் ஏன் வாங்கிக்கிறேன்? அதனால நான் என்ன செய்கிறதில்ல, ஃபோன் பண்ணி கேட்குறது. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, வரலைன்னா விசாரிக்கணும். எதுக்கு? நான் விசாரிப்பேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு பொய்யை ரெடி பண்ணி வச்சு என்கிட்ட சொல்லுவீங்க. இது தேவை எனக்கு? இது உங்களை பொய் சொல்ல வச்ச பாவம் எனக்கு எதுக்கு? ரைட்டுங்களா? என்னைக்கு உண்மையை பேசிட்டீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக கேட்பேன். அதை தம்பி உண்மையை சொன்னான், அன்னைக்கு தூங்கிட்டேனே அப்படின்னா, சரி ரைட் பரவாயில்ல விடு. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அதாவது கோபமே வராது, கோபமே படக்கூடாது அப்படின்னு பைபிள் எங்கேயும் சொல்லலை. ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறோம். ஆண்டவர் மனித ரூபத்தில் இருக்கும்போது பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் சில நேரங்களில் அவர் கோபப்பட்டிருக்கிறார். பிதாவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும்போது கோபப்படுறார். அப்போ கோபம் இன்னொன்று வேத பாரகர் இவங்களெல்லாம் பார்க்கும்போதே என்ன சொல்கிறாரு? மாயக்காரராகிய வேத பாரகர்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ரொம்ப அப்படி சாந்தமாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மாயக்காரராகிய வேத பாரகரே அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் பேசுகிற மாதிரி. அதுக்கு அர்த்தம் என்ன? மாயக்காரர்னு என்ன? உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறது, உள்ளே ஒன்று செஞ்சுட்டு வெளியே ஒன்று செய்கிறது, அதுதான் மாயக்காரர். அப்போ எப்படி பேசியிருப்பார்? மாயக்காரராகி வேத பாரகரே அப்படின்னு சவுண்டாக தான் பேசியிருப்பார், கோபமாக தான் பேசியிருப்பார். கோபம் கொள்வது தப்பு இல்லை, அது எப்படி இருக்கணுமா?
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபத்தினுடைய விளைவு சில பாவங்களுக்கு கொண்டு போயிடும். அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அடுத்து சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது. எங்க பாசம் தனியுது? நானும் தனியும் தான் பார்க்குறேன், ஒன்றும் தனியின மாதிரி தெரியலை. வசனம் இதுதான். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அது உண்மை. புரியுதுங்களா? இது உடனே செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் செய்வதற்கான முயற்சிகளே நாம் என்ன செய்யணும்? ஏன்னா இந்த வசனம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாம் ஐயோ நாம் செஞ்சது தப்பு, இதை நம்ம இனிமேல் மாற்றணும், இனிமேல் இப்படி செய்யணுன்ற ஒரு உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதான்? இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ பைபிள் வசனத்தினுடைய அறிவு அல்லது போதிக்கிறத சரியாக கவனிச்சாதான் கர்த்தர் சொன்னது என்ன, வெளியிலேருந்து பிசாசு வந்து சொல்கிறது என்ன, அவன் பிசாசு தானான்றது நமக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் சொல்கிற வார்த்தை சரியா தப்பான்றது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சாதான் அவன் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்குதா அல்லது அது விரோதமாக இருக்கான்னு தெரியும். விரோதமாக இருந்தால் அவன் யார்? அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவன் பிசாசு. மீன்ஸ் அந்த ஆள் இல்லை, அந்த அவனை தூண்டி விடுறது பிசாசு. அதனால் யாராவது அவங்க சொந்தக்காரங்க அப்படி பேசி நீங்கள் பாட்டுக்கு அப்பாலே போய் சாத்தான் நின்றாதீங்க. குடும்பத்தில் அது பிரச்சனையாகி போயிடும். அப்புறம் அவனுக்கு பின்னாலேருந்து வேலை செய்கிறது பிசாசு. ரைட். அடுத்து, திருடன் இனி திருடாமல் குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். நல்லா கவனிங்க. இதை எதுக்கு சொல்றாருன்னா, சர்ச்சில் திருடுறவனு இருந்திருக்கான். சர்ச்சில் யார் இருந்திருக்கான்? திருடுறவன் இருந்திருக்கான். அதனால சொல்றது, திருடுகிறவன் இனிமே திருடாத, திருட்டு வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விட குறைச்சலில் உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கத்தக்கதாக நீ என்ன செய்ய? ஒரு நல்ல வேலையை செஞ்சு பிரயாசப்படு. அப்போ நீ வேலை செய்ய. நீ வேலை செய்கிறது எதுக்குன்னா, உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுக்காக வேலை செய்ய, திருடாதங்கிறார். அப்போ சர்ச்சில் திருடவன் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? இருக்க முடியுமா? முடியாதா? இருந்திருக்காங்கன்று. அல்லேலூயா. அதான் ஒரு பாஸ்டர்லாம் சொன்னார், டெய்லி அவர் சர்ச்சில் ஒரு 500 பேர் ஒவ்வொரு வாரமும் செருப்பு காணாமல் போயிருமா, திருடிட்டே போயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து என் செருப்பை காணோம். இதான் இன்னைக்கு நடக்குது. அடுத்து வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுமான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன சொல்றாரு? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறார். அது கரெக்ட். நம்ம எல்லாம் நினைக்கிற கெட்ட வார்த்தை அதை நம்ம பேசக்கூடாது. அடுத்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். அப்ப நல்ல வார்த்தைன்னு எதை சொல்றாரு? நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. அப்ப நல்ல வார்த்தைனா எது? அது தெரிஞ்சாதான் கெட்ட வார்த்தைனா நன்றி. நல்ல வார்த்தைனா எது? கேட்கிறவளுக்கு பிரயோஜனமா இருக்கணும். மட்டுமல்ல, அவர்களுடைய பக்தியை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்போ எது நல்ல வார்த்தை? எதுங்க நல்ல வார்த்தை? விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தை தான் நல்ல வார்த்தை. அப்போ கெட்ட வார்த்தைன்னா எது? அவிசுவாச பேச்சு பூரா என்னது? துர்ச்செய்தி. அதுதான் கெட்ட வார்த்தை. அதை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நாம பேசக்கூடாது. அப்போ வேலை செய்யணுன்றாரு. அந்த வேலை நம்முடைய ஆதாரம் அல்ல. அப்போ ஏன் வேலை செய்யணும்? 28வது வசனத்தை சொன்ன மாதிரி கொடுப்பதற்காக வேலை செய்யணும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் நம்ம வேலை செய்கிறோம். எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல. வேலையில் வரக்கூடிய சம்பளம் உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் வேலையை கொடுத்துருக்காருன்னா, அந்த வேலை செய்கிறது மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்வீங்க? உதவி செய்யணும்னு சொல்கிறார். கொடுக்க வேண்டும் சொல்கிறார். அப்போ வேலை செய்வது கொடுப்பதற்காக, பிழைப்பதற்காக அல்ல. அப்போ எப்படி பிழைக்கிறது அப்படின்னா, கொடுப்பதன் மூலம் பிழைப்போம். அல்லேலூயா. பிழைக்கிறது வந்து கொடுக்கறதன் மூலமாக, வேலை செய்கிறது கொடுக்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சிஸ்டம். அப்போ நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, இந்த வேலை இருக்க போய் நான் பழச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அந்த வேலையை தேவன் உங்களுக்கு கொடுத்தது, அந்த வருமானத்தை கொடுத்தது எதற்குன்னா, நீங்கள் ஊழியத்திற்கு மற்ற காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க?
கொடுப்பீங்க. ஆண்டவர் என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்காரோ அதை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ பிழைப்பு எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் பிழைச்சிருவீங்க. ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுது. அப்போது இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். புரியுதுங்களா? அப்போ வேலை செய்கிறது கொடுக்கறதுக்கு. இப்படி நான் கொடுத்த உடனே கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கேன். வசனம் சொல்லுது, கொடுத்தீன்னா உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுது. அப்போ திரும்ப எனக்கு வரும்போது நான் பிழைக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னா இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அறுவடையை பெற்றாதான் வளர்ச்சி. அறுவடையை பெறலைன்னா அப்படியே தான் இருப்போம், அதே லெவல்லே தான் இருப்போம். அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்கு நேராக சபை கடந்து போகணும். சபையில் இருக்க எல்லாரும் கடந்து போகணும். அல்லேலூயா. அப்போ நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் இருக்கணும். மாம்ச பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய சாட்சிகள் இருக்கணும். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் பரிபூர்ணமான வாழ்வை நாம் வாழ வேண்டும். நிரம்பி வழிகிற வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ மனம் முதல்ல புதிதாகணும். நம்முடைய மைண்ட் என்ன செய்யணும், முதல்ல ரெனுவல் ஆஃப் த மைண்டுன்னே இருக்குது. மைண்டு புதுசாகும்போது, மைண்டு பெருசாகும்போது, கர்த்தரை பற்றின நல்ல அறிவுகள் வரும்போது நம்முடைய குறுகின கை இப்போ உதாரத்துவமான கையாக மாறி, உதாரத்துவமாக கொடுக்க அறுவடை ஏராளமாக வர ஆரம்பிக்கும். இது அத்தனை வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேலை இல்லை உங்களுடைய ஆதாரம். வேலையை கொடுத்த தேவனே உங்களுடைய ஆதாரமாக இருக்கிறார். பரிபூர்ணமான வாழ்வை வாழ்வதற்கு முதல்ல நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். வார்த்தையின் வெளிச்சம் உள்ள போனால், அதனால தான் அதிகமாக வசனத்தில் இருக்க தான் ஆசீர்வாதங்கள், மனம் புதிதாகும், மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகும். ஆனதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் மாம்ச பிரகாரமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்க்க ஆரம்பிங்க. கிறிஸ்தவ விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேவனோடு வசனத்தில் அதிகமான நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், செலவு செய்ய வேண்டும். மனிதர்களோடு பேசுகிற வசனத்தை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாய் உட்கொள்ளும் போது தான் ஆசீர்வாதம், நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். புதிய வாழ்வை நீங்கள் எல்லாரும் வாழணும். அதற்கு நம்முடைய தேவன் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும், அவர் வைத்த பிரமாணங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் அதை குறித்து எந்த பயமும் இல்லை இல்லையா? அதை எங்கே போகணும், ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அது ஒர்க் ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். அப்புறம் நம்ம கார்டை கொண்டு போய் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அது ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்கும், அதை ஃபுல்லாக கரெக்டாக போடணும். கடைசியாக பின் நம்பர் கேட்கும். பின் நம்பர் போட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், பணத்தையோ அந்த கார்டையும் நம்ம எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த யூஸ் பண்ணுற மெத்தடு தெரிஞ்சால் தான் ஏடிஎம் கார்டு மேலே நமக்கு ஒரு பயம் இருக்காது, யாராவது நம்ம பணத்தை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்காது. அதே போல் நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரிஞ்சால், கரெக்டாக ஒரு இது தெரிஞ்சால் நமக்கு என்ன வராது, அதில் யாராவது எடுத்துருவாங்களோ, நமக்கு தெரியாமல் பணம் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வராது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுது, நாலேஜ் தேவைப்படுது. அப்போ தேவன் உன்னை நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார்னா, ஆசீர்வதிப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட வழிகளை, எப்படிப்பட்ட பிரமாணங்களை வைத்திருக்கிறார்ன்றது தெரியும். இப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஆசீர்வதித்ததுனாலேயே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிச்சிருச்சா அப்படின்னா இல்லை.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, ஆகையினாலே இந்த வியாதியை நான் என்ன செய்கிறேன்? இயேசுவின் நாமத்தில் கட்டி துரத்துறேன்னு சொல்லணும். என்னுடைய பணக்குறைவை இயேசுவின் நாமத்தில் கட்டி துரத்துகிறேன், உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீ எனக்கு நிறைவாக்க போகிறீர்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் நீங்கள் அந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு கல்வாரி சிலுவைக்கு போகிற மாதிரி அந்த ரெசிப்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் எல்லாமே. நாம் அதை கிளைம் பண்ணணும். எப்படி கிளைம் பண்ணுறது? தேவனுடைய வசனத்தின் மூலம். அப்போ தேவன் எப்படிப்பட்ட பிரமாணங்களை வைத்திருக்கிறார்? செழிப்பை நோக்கி போகணும் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்ட பிரமாணங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரியணும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஊழியத்துக்கு நிறையா கொடுத்துருவேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்படி நீங்கள் செய்யவே முடியாது. ஏன்னா நான் அப்படி யோசிச்சால் எனக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். ஊழியத்துக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன், செஞ்சிருவேன். செய்ய முடியாது. இந்த ஜென்மம் பத்தாது. எப்போ செய்யணும் தெரியுமா? எல்லா சிக்கலும் இருக்கும்போது என்னால் நான் இவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை, இவ்வளோ தான் செய்ய முடியுது அப்படின்னு என்னைக்கு எடுத்து அதை விதைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இந்த சிக்கல் பூரா ஒவ்வொன்றா தீயில அறுபட்ட நூல் மாதிரி பட்டு பட்டு தெரிஞ்சு போகும். இதுதான் சத்தியம். இப்படி தான் நடக்கும். எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. இப்படி தான் எல்லாருக்கும் நடக்கும். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவன் நம்மை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். கொஞ்சத்திலே உண்மை இல்லைன்னா டெஃபினட்டாக நம்மளால் அடுத்த லெவல் போகவே முடியாது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், பணம் சம்பாதிக்க அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம், வேர்த்து ஊற்றி கடைசியில் உஸ்ஸுன்னு உட்கார்ந்தது தான் மிச்சமாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் தேவன் காட்டுகிற வழிகள் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற வழிகள். தேவனோடு அதிக நேரம் உட்காரணும், வசனத்தில் அதிக நேரம் உட்காரணும். இப்படி உட்கார ஆரம்பித்தோம்னா தேவனே அந்த ஆச்சரியமான வழிகளின் வழியாக நம்முடைய எல்லா குறைவுகளை என்ன செய்வார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, கர்த்தாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரிபூர்ணமான ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுக்க சுத்தமாக இருக்கிறீர், அதை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அதை ஆண்டவரை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அதை நடக்க நாங்கள் ஆண்டவரை அப்படி வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே வேண்டிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் இடைகட்டுவீராக. வந்த ஒருவரை ஆசீர்வதிங்க, உடைய தேவையை சந்தித்து மீதம் எடுக்க கிருபை செய்யுங்க. வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களாக. உடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தங்கியிருப்பதாக. நிரம்பு வழிகிற ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி செல்கிறீர். அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து நடத்தி கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.